இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு நகரத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கிறாங்க. அதுல 20% பேர் போர்ல இறந்துறாங்க. வார்ல இறந்துறாங்க. 5% பேர் ஒரு தொற்று நோயால இறந்துறாங்க. சோ இதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தற்போதைய மக்கள் தொகை 15,200 பேர் இருக்கிறாங்க. அப்போ முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ப்ரீவியஸா அதெல்லாம் இறக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? சோ உங்க தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவு? 15,200. 15,200 இன்டு சோ இங்க 20%. பேசிக்கா நம்ம 100% வச்சுக்கணும். அதுல 20% பேர் இறந்துறாங்க. அப்ப குறையுது. அப்ப 100 மைனஸ் 20 80%. 80% வகுத்தல் 80 வகுத்தல் 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவர்ஸ்ல 100 வகுத்தல் 80 ரைட் பண்ணிக்கணும். இன்ட்டு. சோ அதே மாதிரி இங்க பாருங்க 5% குறையுது. அப்ப 100 மைனஸ் 5 95. 95% 95 வகுத்தல் 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா 100 வகுத்தல் 95. சோ நெக்ஸ்ட் 152 8ஆல கேன்சல் பண்ணா 19. சோ இந்த 19க்கு 19 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க 2 ஜீரோ மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க இங்க 20 இங்க ஒரு 3 ஜீரோ. சோ இப்ப ஆரம்பத்துல மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 20,000 பேர் இருந்திருப்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் 20,000 பேர் குறைஞ்சிருப்பாங்க. அடுத்தது 5,000 பேர் குறைஞ்சிட்டு ஃபைனலா இப்ப தற்போதைய மக்கள் தொகை பார்த்தோம்னா 15,200. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 20,000 கொடுத்துட்டு தற்போதைய மக்கள் தொகை 20,000 கொடுத்துட்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை முதல் வருடம் 20% குறையுது, அடுத்த வருஷம் 5% குறையுது. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்டாங்களா? சேம் கான்செப்ட் தான். 20,000 இன்ட்டு ஸோ அங்க 20% குறையுது. அப்ப 100 மைனஸ் நம்ம பேசிக் என்ன பண்ணுவோம்? 100ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ 100 மைனஸ் 20 80 80%. ஸோ 80% டைரக்டா போட்டுக்கணும். 80 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இங்க மட்டும் ரிவர்ஸ்ல எழுதணும். இந்த மாதிரி இருந்தா இங்க ரிவர்ஸ்ல எழுதணும். இங்க வந்து டைரக்டா போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 5% குறையுது. அப்ப 100ல 5 போச்சுன்னா 95 வகுத்தல் 100 சதவீதத்துக்கு 100. ஸோ டபுள் ஜீரோவுக்கு டபுள் ஜீரோ 4 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்குனீங்களா 15,200 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே சம்ல கிட்டத்தட்ட 2, 3 மெத்தட்ல எப்படி கேட்டாலும் சரி, இந்த சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம்.